Hi friends, welcome to Melis YouTube channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பிரெட் சாண்ட்விச். அதை நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 கேரட் எடுத்துருக்கேன், 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் அது தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, 1 உருளைக்கிழங்கு. அதை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிப்பேன். இப்போ கட் பண்ணி வைக்கலை. இவ்வளவும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிட்டு பிறகு நம்ம முட்டையெல்லாம் ஊற்றி அதுக்கு பிறகு தனி மிளகாத்தூள், அது பிறகு கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு வதக்கி பிறகு ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாண்ட்விச் மாதிரி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் ஒரு 2.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இவ்வளவும் போட்டு நம்ம வதக்கிடணும். முதல்ல பூண்டு போட்டுறேன். பூண்டு போட்டதும் 1 பச்சை மிளகாய் போட்டுறேன். அதுக்கு பிறகு 1 வெங்காயம், இப்போ புதினா கொத்தமல்லி அரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதை போட்டுறேன். இப்போ அதுவும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். நம்ம வதக்கிட்டு அந்த ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். இல்லாட்டி நம்ம வதக்காமல் போட்டோன்னா மாதிரி பச்சை பச்சையாக நிற்கிற மாதிரி நிற்கும். லேசாக வதக்கிட்டு போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா அமிஞ்சும் வரும், நல்லாயிருக்கும். உள்ளே நம்ம வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ கேரட்டை போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கட்டமாக வெட்டாமல் நம்ம தேங்காய் சீவுறது நம்ம சீவி போட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். சின்ன சின்னதாக கட்டமாக கட் பண்ணி போட்டோன்னா அது வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். ப்ரெட்லேயும் உள்ளே இருக்காது. இது இப்போ பீன்ஸ் போடுற பாருங்க. இப்போ பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிறேன். வதக்கின பிறகு தக்காளியும் போட்டுறேன் பாருங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சு தக்காளியும் அதில் போட்டுறேன். அதுவும் நல்லா வதங்கி வரும். ரொம்ப நம்ம வேக வச்சிட்டோன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். சும்மா எல்லாமே அரைகுறையாக அப்படியே ஒரு மாதிரி நம்ம ப்ரெட்டில் எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு வேணும். அப்போ தான் சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொடிசாக அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு அதில் கொட்டிடலாம் பாருங்க. அதையும் போட்டு நல்லா இப்போ வதக்கிறேன். இப்போ தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கிறேன். நம்ம உப்பு பார்த்து டேஸ்ட்டு பார்த்து நம்ம அதை நல்லா காயெல்லாம் போட்டு கிண்டி விடணும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக நான் போட்டுறேன் மிளகாத்தூள். வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அதையும் நல்லா கிண்டி விடுறோம். போட்டு சிக்கன் 65 மசாலா அது ஒரு 1/4 டீஸ்பூன் போடும், சின்ன டீஸ்பூன். நான் இப்போ வதக்குனது ஒரு பிளேட்டில் நான் கொட்டி வச்சுருக்கேன். அடுத்தது அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டையும் போட்டு கொஞ்சம் மிளகும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பிறகு இதில் கொட்டிட்டு நம்ம ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணுவோம். அதே கடாயில் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றி முட்டையும் அதை போட்டு வதக்குறோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காரம் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாமே சேர்ந்ததுனால ஒரே காரமாக வந்துடும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுனால காரம் அதிகமாக தான் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் கம்மியாகவே போட்டுங்க. பச்சை மிளகாய் அதிகமாக போட்டு
பச்சை மிளகா அதிகமாக போட்டு அப்புறம் மிளகாத்தூள் அதிகமாக போட்டால் எல்லாமே சேர்ந்து காரம் அதிகமாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா காரம் எல்லாம் ஒன்றா வந்துடும். எல்லாமே கம்மியாகவே போட்டுங்க காரம். இனிமேல் வந்து அந்த காயை வந்து இப்போ அதை கொட்டிடணும். முதல்ல வந்து நம்ம முட்டையில் போட்டோன்னா முட்டையெல்லாம் ஊற்றிட்டா ஒரு மாதிரி உருண்டுட்டு நிற்கும். ஒரு மாதிரி வதங்காது சீக்கிரம் முட்டை. இந்த மாதிரி தனித்தனியாக வந்து வராது. அதனால் இது கடைசியில் வந்து நம்ம காயெல்லாம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு எண்ணெயில் முட்டையை போட்டு எடுத்திங்கன்னா அதுக்கு பிறகு இந்த காயை போட்டிங்கன்னா தனித்தனியாக காட்டும் முட்டை. நம்ம முதல்ல ஊற்றி காயோடு செஞ்சால் அந்த ஈரத்தோடு ஒரு மாதிரி உருண்டு நிற்கும். இப்போ வந்து எல்லாமே அதை நல்லா சின்னதாக அதோடு சேர்ந்துருக்கணும். இப்போ வந்து இந்த பிரெட் டோஸ்ட்டில் நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சு உங்களுக்கு அதை நான் கட் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு ப்ரெட்டை வந்து மிக்சியில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஒரு ப்ரெட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பிளேட்டில் வந்து கொட்டிடுறேன். இப்போ இந்த காயும் வந்து அது மேலே கொட்டியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ப்ரெட்டோடு வந்து நான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம வடைக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம தட்டி நம்ம மசால் வடை பிடிக்கும் பார்த்திங்களா, அதை மாதிரி இப்போ தட்டி அது உள்ளே வச்சு நம்ம ப்ரெட் டோஸ்ட்டில் வச்சு எடுக்கலாங்க. பாருங்க வடைக்கு தட்டின மாதிரி தட்டி இதில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ப்ரெட்டு வந்து தூள் பண்ணி போட்டேன்னா அப்போ கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும். இல்லாட்டி நம்ம வந்து இப்படி கையில் பிடிக்கும்போது உதிரியாக கீழே கொட்டும். இதுனா ஒரு ப்ரெட்டு போட்டோம், அதிகமாக போட வேண்டாம், ஒரு ப்ரெட்டு மட்டும் போட்டால் போதும். அதை வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி இதில் போட்டோன்னா நம்ம வந்து எந்த ஷேப்பில் நம்ம அமுக்கினாலும் நல்லா அமுங்கி இருக்கும். இப்போ நான் வடை ஷேப்பில் அமுக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து மேலே ப்ரெட்டை வச்சு நம்ம வந்து அந்த டோஸ்டரை வந்து ஆன் பண்ணி நம்ம வந்து எப்படி வெந்திருக்கான்னு பார்த்து அது பண்ண எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது மேலே ஒரு ப்ரெட்டை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் லேசாக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் தடவிக்கிங்க. அப்போ தான் இதில் வந்து ஒட்டாது உங்களுக்கு. டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணி ஆஃபாக கட் பண்ணி அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெஜிடேபிள் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா அதுங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இது எல்லாமே இருக்குது, காய்கறி இருக்குது, முட்டை இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எல்லாம் சத்துள்ளது. நம்ம தனித்தனியாக காய்கறி வச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. அது மாதிரி நீங்கள் கேரட்டை மட்டும் நீங்கள் சீவி போட்டிங்கன்னா தான் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா அமுங்கியிருக்கும். இல்லாட்டி கேரட் தனியாக விழும், வெங்காயம் தனியாக விழும், பச்சை எல்லாமே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணனால, ஏன்னா ரொம்பவும் போட்டு வதக்கக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணனால நம்மளுக்கு வந்து ஆனால் கொஞ்சம் வெந்த மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் வேகாத மாதிரியும் இருக்கணும். அப்போ தான் ரொம்பவும் வேகக்கூடாது, ரொம்பவும் வேகாமையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இதை வந்து நீங்கள் மழை காலத்துக்கு வந்து சூடாக செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நீங்கள் சாஸ் வச்சும் சாப்பிட்லாம், மைனஸ் வச்சும் சாப்பிட்லாம்.